என்ன செஞ்சாலும் கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னு ஒரு நினப்பு. அடுத்தது வந்து அவள் ஆல்ரெடி கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்களோட நீங்கள் கல்யாணம் பண்ணீங்கங்கிறதுக்காக நீங்கள் இன்னும் அவளுக்கு பெரிய ஒரு இது பண்ண மாதிரி சேரிட்டி பண்ண மாதிரியும் அவள் வந்து உங்களுக்கு எப்போ அடிமையாக இருக்கணும்னு மாதிரியும் நீங்கள் நினைக்கிறீங்க. இது 2மே தவறு கிருஷ்ணன். இன்னொரு விஷயம், அவளுக்கு யாரும் இல்லை, யாரும் கேட்க மாட்டாங்கன்னு நினச்சிங்கன்னா அது மிகப்பெரிய தப்பு. நாங்கள் எல்லாருமே கூட நிற்போம். அப்புறம் வேறு எதுவுமே பார்க்க மாட்டோம். வீட்டில் இருக்கிறது பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வந்தால் என்ன பண்ணுவோமோ அதை பண்ணுவோம். அதோட அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? புரியுதா? அந்த 2 பசங்கள்கிட்டையும் நான் பேசினேன். வீட்டில் என்ன நடக்குதுன்னு எனக்கு கிளியராக புரிஞ்சுது. இவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பை எடுத்துக்கும் போது, இந்த மாதிரி ஒரு திருமணம் பண்ணும்போது யோசிக்கணும். நம்பிக்கை கொடுத்து ஏமாற்றக்கூடாது. அதுதான் ரொம்ப கொடூரமான விஷயம். அவங்கள அப்போவே சொல்லியிருக்கலாம், என்னால் முடியாதும்மா, இவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னால் எடுத்துக்க முடியாது, வேண்டான்னு சொல்லியிருக்கலாம். எனக்கு தெரியாது உங்களுக்கு வேறு ஏதாவது சிக்கல்கள் இருக்கா, வேறு ஏதாவது ப்ரெஷர் இருக்கான்னு எனக்கு தெரியாது. எது இருந்தாலும் நீங்கள் டேக்கிள் பண்ணிங்க. பசங்களையும் அவங்களையும் இப்படி கொடுமைப்படுத்துறதுக்கு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். புரியுறதுங்களா? நீங்கள் உங்களை திருத்திக்கிங்க, பழக்கத்துலேருந்து வெளியே வாங்க, சம்பாதிச்சு வாடகை கட்டுங்க, கொஞ்சம் காசை உங்களுக்கு அனுப்பிச்சு வைங்க, அதுக்கப்புறம் நாங்களே உங்களை சேர்த்து வைக்கிறோம். சரியா? கிளம்புங்க. பையனை பார்க்குற மருந்து போய் 6 மாதம் எதுவுமே கிடையாது. நீங்கள் திருந்தாமல் எதுவுமே கிடையாது. சாரி. 1 மாதம் அமௌண்ட் ரெடி பண்ணி கட்டிடுங்க மேடம். பைசா மட்டும் இல்லைப்பா, அவளுக்கு சேஃப்டி ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு 4 பாயிண்ட் தான் இருக்குன்னா ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு முதல்ல ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், பசங்களுக்கு சேஃப்டி பண்ணணும், அதுக்கப்புறம் தான் மிச்சம். ஆனால் உங்கள் வாய்ப்பை நான் கம்ப்ளீட்டாக அதுலேருந்து எடுக்கலை. நீங்கள் நல்ல பையன்தான், உங்களுக்கு நல்ல எண்ணம் இருந்திருக்கு, அதனால தான் உங்களை கல்யாணம் பண்ணீங்க. ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல தவறிட்டீங்க, அதை திருத்திக்கங்க. சரியா? அம்மாடி சொல்லுங்க மேடம்.